Yeah, in today's session, we're going to discuss about the file formats in BigQuery. Till now, we have seen CSV file format. It's one of the structured file format. CSV, text files, Excel spreadsheets, all are the structured file format. Whichever data is having rows and column in tabulation format, எதெல்லாம் வந்து tabulation formatல இருக்கோ அதெல்லாம் வந்து structured file format. ஓகேங்களா? And then semi structured பாத்தீங்கன்னா அது ஒரு அரேவா இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி ஆப்ஜெக்ட் அரேக்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செமி ஸ்ட்ரக்சர்ட். இட் ஹாஸ் ஹேவிங் த ஓன் ஸ்ட்ரக்சர் டு ஸ்டோர் த டேட்டா, டு ரீட் த டேட்டா. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா உங்களால ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். தட்ஸ் கால்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட். The example is JSON or XML. Okay, and then third one is unstructured file format. It's going to be audio, video. Now we're going to discuss about other file formats. ஓகேங்களா? Parquet ஒரு file format இருக்கு. இந்த Parquet file format பாத்தீங்கன்னா it's open source file format as well as it's a column oriented data file format. Open source na யாரும் யூஸ் பண்ணலாம் ஃபைல். இல்ல, there's no any license, anyone can use this files. And then second thing is it's a columnar oriented data file format. நீங்க கேட்கலாம் வந்து ஏன் வந்து எல்லாருமே வந்து காலம் ஓரியன்டட் டேட்டா ஃபைல் ஃபார்மேட் போறாங்க, ஏன் அதுக்கு போறாங்க அப்படின்னா ஃபைல் சைஸ் அதிகமா இருக்கும்போது, ஃபைல் சைஸ் அதிகமா இருக்கு, டேட்டா அதிகமா இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து காலம்னர் ஓரியன்டட் ஃபைல் ஃபார்மேட் தான் போக முடியும். ஃபார் if you are doing some analytics query, analytics பண்றீங்க, query எழுதி என்ன பண்றீங்க, you are finding some aggregations or finding some generating some reports generate பண்றீங்க அப்படின்னா நீங்க நார்மல் டேட்டா warehousingல பாத்தீங்கன்னா if you take Oracle database, it will while you fire the query it will scan row wise. 60,000 rows இருக்குன்னா 60,000 rows என்ன பண்ணும், அது row wise ஸ்கேன் பண்ணிட்டே வரும். ஆனா காலம் ஓரியன்டட் டேட்டா ஃபைல் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலம் வந்து நீங்க வந்து ஸ்கேன் பண்ணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த காலம் கொரியில் தரீங்களோ வேர் கண்டிஷன்ல அதை மட்டும் ஸ்கேன் பண்ணும். தட்ஸ் வை இட்ஸ் காலம் ஓரியன்டட் டேட்டா ஃபைல் ஃபார்மேட். ஓகே, லேட்டர் ஐ வில் ஷோ சம் எக்ஸாம்பிள்ஸ். நவ் இங்க பாத்தீங்கன்னா காட்ட போறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது ரோ பேஸ் ஃபைல் ஃபார்மேட். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடி, செகண்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் நேம், third one is last name. ஓகேங்களா? and then for the city and fifth one is age. row based formatல இப்படியே ஸ்டோர் ஆகும். if you take Oracle or MySQL or any kind of relational databases, it will store in the row based storage. if I giving where query where age equal 51, queryல where age equal 51 தரேன், நான் 51 கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த ரோ ஃபுல்லா ஸ்கேன் ஆகும். 1 Mark Johnson Washington 27 ஸ்கேன் ஆகும். அண்ட் செகண்ட் ரோ ஆல்சோ ஸ்கேன் 2 Jim Thompson ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டே வரும். அண்ட் தென் தேர்ட் ரோ ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு வேர் ஏஜ் ஈக்குவல் 15 கொடுக்கும்போது இந்த ரெக்கார்ட் மட்டும் ஃபில்டர் ஆகும். அப்போ உங்களுக்கு ரோ பேஸ் என்ன ஆகுது அப்படின்னா நீங்க வேர் கேஷ் கொடுக்கும்போது எல்லா ரோஸும் ஸ்கேன் ஆகிட்டே வருது. பட் இஃப் யூ டேக் காலம்னர் ஸ்டோரேஜ், இது பாத்தீங்கன்னா ஐடின்ற காலம் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு உங்களுக்கு 1 2 3 10 தெரியுதா உங்களுக்கு, ஒரே காலம் ஸ்டோர் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேம் மார் ஜிம் ஜாக் பாத்தீங்கன்னா இருக்கு, இதெல்லாம் ஒரு காலம் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப லாஸ்ட் நேம் ஈக்குவல் ஜான்சன் தாம்சன் ரைலி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலம் ஸ்டோர் ஆயிருக்கு. இது மாதிரி காலம் ஸ்டோர் பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். as well as ஸ்டோரேஜ் வந்து கம்மியா ஸ்டோர் ஆகும். when compared to robust storage, column storage will take only less space. okay, and then if I apply the query where age 51, அப்ப என்ன ஆகும்னா இதெல்லாம் ஸ்கேன் பண்ணாது, கரெக்டா ஏஜ் காலம் போயிட்டு 51 மட்டும் ஸ்கேன் பண்ணிடும். Sendhavan, I hope you understood. If you apply where age 51, it will scan all the rows. But in columnar storage, if you apply where age equal 51, it will scan only this particular column. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அனலிட்டிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா, ஒரு query நீங்க ஃபயர் பண்றீங்க அப்படின்னா மில்லி செகண்ட்ஸ்ல எனக்கு ரிசல்ட்ஸ் வரணும்.
ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஆர் ரன்னிங் லைக் 1000 ரெக்கார்ட்ஸ் ரன் பண்றேன்னா எனக்கு மில்லி செகண்ட்ஸ்ல ரிசல்ட்ஸ் வரணும் எனக்கு. ஓகேங்களா? there should not be any latency. Latency means there should not be any delay while you performing some analytical queries. That's why everyone prefers the columnar storage. If the data size is very huge, if you want to save those file formats, better you can go for Parquet. Can go for Parquet. Parquet is having some good compression. Okay, as well as while performing some analytics, the query results will be very faster. Okay, that's a, two major reasons everyone preferring this. So everyone preferring the Parquet file formats. Okay, now we understood what is open source. Anyone can use the files, and then it's column oriented file format, and then it's specifically designed for efficient data storage. ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், நிறைய ஃபைல் சைஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கம்மியான ஸ்பேஸ்ல ஸ்டோர் பண்ண முடியும். ரிட்ரைவல் வந்து பாத்தீங்கன்னா Firefox queries, the retrieval will be very faster, and then the Parquet will have that data compression. ஓகேங்களா? நிறைய கம்ப்ரஷன் லாஜிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன கம்ப்ரஷன் லாஜிக்ஸ் வேணுமோ நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் ஸ்னாப்பி, கன்சிப், ஜிசிப் சொல்லுவாங்க. ஜிசிப்னா கன்சிப் ஆர் லாசோ, திஸ் கைண்ட் ஆஃப் வேரியஸ் கம்ப்ரஷன் அல்காரிதம்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா? நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்க டேட்டா சைஸ் வந்து ரொம்ப கம்மியா ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் வி ஹேவ் என்கோடிங் ஸ்கீம்ஸும் இருக்கு. என்கோடிங்னா புரியுதா? இப்போ வந்து டேட்டால பாத்தீங்கன்னா பீஸா பர்கர்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், பீஸா வந்து 0, பர்கர் வந்து என்ன பண்றேன் 1 சொல்லிட்டு என்கோடிங் வந்து என்ன பண்றேன், பீஸாக்கு 0, பர்கருக்கு 1 மாத்துறேன். அப்ப என்ன பண்ணும்போதுன்னா என்ன வந்து ஸ்டோர் பண்ணும்போது நீ என்கோட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்பேஸ் கம்மியாகும். இப்போ பீஸான்ற ஸ்ட்ரிங் எடுத்து ஸ்டோர் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இட் வில் டேக் ஹியூஜ் ஸ்பேஸ் இன் Parquet ஃபைல் ஃபார்மேட். அந்த பீஸாவை 0 மாத்திடுறேன், Parquet 1 மாத்திடுறேன். I bring some mapping. Pizza means 0, burger means 1. That is the encoding scheme சொல்லுவாங்க. Encoding schemes. இது மாதிரி நீ என்கோட் பண்ணி சேவ் பண்ணும்போது உனக்கு டேட்டா ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் என்ன ஆகும், கம்மியாகும். Instead of 1 TB you can store 15 GB ல ஸ்டோர் பண்ணலாம். I hope you understood. Instead of storing the bulk file format ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா ஒரு என்கோட் பண்ணி pizza 1 0 பர்கர் 1 மேப் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கம்மியா சேவ் ஆகும். ஓகேங்களா? ஆக்சுவல் ஃபைல் இஸ் 1 TB but you are saving in 15 GB using Parquet file formats. And then mostly this Parquet file formats used for only batch loads. Batch loads க்கும் யூஸ் பண்ணலாம், or interactive workload means streaming workloads யூஸ் பண்ணலாம். Batch means என்ன தெரியுமா, ஒரு நாளுக்கான டேட்டா சேவ் பண்ணி வச்சு நீங்க ப்ராசஸ் பண்ணலாம். as well interactive workloads க்கும் யூஸ் பண்ணலாம். like you can streaming workloads like IoT data, sensor dataஸ்லாம் வரும்போது என்ன பண்ணலாம்னா அதுக்கும் நீங்க வந்து Parquet file format யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, Parquet file formats mostly எங்க யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா Hadoop file system யூஸ் பண்ணுவாங்க. in big data, in Hadoop means it's a big data file system, they will use majorly Parquet file formats. And then we're going to see some characteristics. It's a free and open source file format. Anyone can use, there's no license at all. Second one is language agnostics. You can use any language to read the file. You can use Java, you can use Python, you can use C Sharp, you can use any languages. There's no language constraint. That's why they mentioned language agnostics. நீங்க Python யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த Parquet ஃபைலுக்கு டேட்டாவை ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜாவா யூஸ் பண்ணி ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் இஸ் காலம் பேஸ்ட் ஸ்டோரேஜ். இட்ஸ் a columnar storage. I already said to you, if you are going for columnar storage, you can speed up the analytics. Speed up the analytic queries. என்ன பண்ணலாம், query ஃபயர் பண்றீங்க, அந்த காலமை ஸ்கேன் பண்ணிடும், மற்ற காலத்தை ஸ்கேன் பண்ணாது. உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டிங் பவர் வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சம் you have some SQL engine இருக்கு, ஃபாஸ்டா query பண்ணி கொடுத்துருங்க if you used Parquet file formats. Okay, if you are using row based storages, Avro யூஸ் பண்றீங்க, Avro யூஸ் பண்ணா என்ன தெரியுமா, when compared to Parquet, Avro performance will be lower because it's a row based storage, but Parquet is a column based ஃபார்மேட்டா இருக்கிறதால உங்களுக்கு வந்து எந்த காலம் நீங்க ஸ்கேன் பண்ணணுமோ அந்த காலம் மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு ரீசனுக்காக போறோம். ஒன் வந்து
ஸ்டோரேஜ் ஸ்பேஸை சேவ் பண்றதுக்காகவும் டு ஸ்பீட் அப் த அனலிட்டிக் queries. நீங்க query ஃபயர் பண்றீங்க ஃபாஸ்டா ரிசல்ட் வந்துடும், அதுக்காகவும் நீங்க காலம் பேஸ்ட் query போறீங்க. ஓகே, and then fourth reason we are going for is OLAP யூஸ் கேஸ் தான் போகணும். we have two use cases, OLTP and OLAP. OLTP அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். OLTP stands for ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. நீங்க வந்து அமேசான்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு என்ன ஆகணும், ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகணும். தட் இஸ் கால் OLTP. லைவா என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் ஆயிடும். அதுல நீங்க ஏதாவது query பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் OLTP. ஓகேங்களா, நீங்க வந்து எல்லா ஹிஸ்டரியும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டேட்டாபேஸ்ல போட்டுட்டு 40 இயர்ஸ் ஆன ஹிஸ்டரியை நீங்க வந்து அனலிட்டிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் கால் OLAP. இப்போ ஒரு கோக் கம்பெனி வச்சுக்கலாம், கோக் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கான ரெக்கார்ட் எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து நான் ஒரு அனலைஸ் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணணும்னா you are taking the 10 years of history and running the analytics query, that is called OLAP. ஆன்லைன் அனலிட்டிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அனலிட்டிக்ஸ் பண்றது மட்டும் தான் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இட்ஸ் நாட் a டிரான்சாக்ஷன் டேட்டா, இட்ஸ் a history. ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு 10 வருஷம் ஹிஸ்டரி போட்டு வச்சுக்கீங்க. அந்த ஹிஸ்டரியை வந்து என்ன பண்றீங்க, query பண்ணி பார்த்துட்டு உங்க கம்பெனில சம் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ண போறீங்க, சம் மாடிஃபிகேஷன்ஸ் ப்ராடக்ட் ஆட் பண்ண போறீங்க. அதுக்காக நீங்க OLAP யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, OLAP நீங்க யூஸ் பண்றதா இருந்தா நீங்க என்ன ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம்? You can use which file format? If you are using OLAP use cases, which file format do you prefer? Parquet. Parquet file format. It's a Parquet file format you have to go. That's a characteristic of a Parquet. You have to go, it's your Parquet file format. Okay, that's why you can, and then fifth one is it's highly efficient because it has having better compression and decompression. ஸ்டோர் பண்ணும்போது கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா, ரீட் பண்ணும்போது என்ன பண்ணணும், டீகம்ப்ரஸ் பண்ணி ரீட் பண்ணணும். தட் இஸ் ஹைலி எஃபிஷியன்ட். அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் இஸ் இட் சப்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ். நீங்க இதுவரையும் என்ன பார்த்துருப்பீங்கன்னா இன்டிஜர் பார்த்துருப்பீங்க, ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ரிங் பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து பார்க்கேல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அரே ஸ்டோர் பண்ணலாம், லிஸ்ட் ஸ்டோர் பண்ணலாம். இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸை நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா, லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, லிஸ்ட்னா சிமிலர் ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அரே இருக்கு, ஓகேங்களா, சிமிலர் டேட்டா ஐட்டம் ஸ்டோர் பண்ணலாம். இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா பார்ப்பீங்க. பட் டில் நவ் யூ கைஸ் சீன் சோ ஃபார் ஸ்ட்ரிங், இன்டிஜர், டேட் பார்த்துருப்பீங்க, அப்புறம் டைம் ஸ்டாம்ப் பார்த்துருப்பீங்க, இதான் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஆனா இது மாதிரி நீங்க லிஸ்டையும் ஸ்டோர் பண்ணலாம், அரேன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அரேவையும் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரக்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு, ஸ்ட்ரக்ட் ஐ வில் சே லேட்டர். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் நீங்க வந்து இதுல என்ன பண்ணலாம்னா உங்க Parquet ஃபைல் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, next benefits I want to say is good for storing big data. எந்த ஒரு ஹியூஜ் டேட்டா டெராபைட் கணக்குல இருக்கு, பெட்டாபைட் கணக்குல இருக்குன்னா நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இந்த Parquetல என்ன அட்வான்டேஜ் தெரியுமா, ஸ்ட்ரக்சர்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், இமேஜஸ் ஸ்டோர் பண்ணலாம், வீடியோ ஸ்டோர் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். It can supports all kind of big file formats பண்ணும். As well as next one is cloud storage சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ் ஆர் அமேசான் S3 பக்கெட், ஓகேங்களா, அஷூர் பிளாப் ஸ்டோரேஜ், எந்த கிளவுட்ல வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட்ஸ் ஹைலி எஃபிஷியன்ட் காலம் வைஸ் கம்ப்ரஷன் நடக்கும். ஓகேங்களா, ஏன்னா இட்ஸ் காலம் ஸ்டோரேஜ், ஒரு காலம் கம்ப்ரஸ் ஆயிட்டு தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும் போயிட்டு. ஓகேங்களா, ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் ஹேவிங் தி என்கோடிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ டேட்டா வந்து அப்படியே ஸ்டோர் ஆயிடாது போயிட்டு. ஒரு டேட்டாவும் பீஸானா 0, பர்கர்னா 1 சொல்லிட்டு ஒரு என்கோடிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். while reading the data you have to decode. 0 ஸ்டோர் இருக்கும், 0க்கு மேப்பிங் என்ன இருக்கு, பீஸான்னு இருக்கு, பீஸா ரீட் பண்ணணும். 1க்கு மேப்பிங் என்ன இருக்கு, பர்கர்னு இருக்கு, பர்கர் ரீட் பண்ணணும். இது மாதிரி டீகோட் பண்ணி ரீட் பண்ணணும். அது அந்த ப்ராசஸும் உள்ள இருக்கு. புரியுதா? ஓகே, தட்ஸ் வாட் இட் சேவ்ஸ் தி கிளவுட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இது மாதிரி என்கோடிங் பண்றதாலும் கம்ப்ரஷன் பண்றதாலும் உங்களோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. கிளவுட்ல ஸ்டோர் பண்ணும்போது ஸ்பேஸ் அதிகமா எடுத்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு பே மோர், ஓகே, டு தி கிளவுட் ப்ரொவைடர்ஸ். பட் ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கும்போது நீங்க கம்மியா பே பண்ணா போதும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அப்பாச்சி Parquet ஃபைல் ஃபார்மேட் போலாம். The company is Apache. The company has developed this Parquet file format. The company name is Apache. Third one is increase data throughput and performance.
இது என்ன டேட்டா த்ரூபுட் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கொரி பண்ணி ரீட் பண்ணும்போது, டேட்டா ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் பிட்ஸ்னா புரியுதா? அந்த அளவுக்கு டேட்டா எடுத்து வரணும். நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு த்ரூபுட் அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? தேர் ஷுட் நாட் பி எனி லேட்டன்சி, டிலே இருக்கக்கூடாது. புரியுதா? ஏன் டேட்டா த்ரூபுட் அதிகமா இருக்கு, நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் பர் செகண்ட், நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா, டேட்டா ரீட் ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு பர்டிகுலர் காலத்தை தான் ஸ்கேன் பண்றீங்க. வேர் கண்டிஷன்ல என்ன ஃபில்டர் கொடுக்குறீங்களோ அந்த காலம் தான் ஸ்கேன் பண்றீங்க, மற்ற காலம் ஸ்கேன் பண்ண மாட்டீங்க. அதனால தான் இது வந்து என்ன இருக்கு, டேட்டா த்ரூபுட், டேட்டா ஃபாஸ்டா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து கொரி வந்து ஃபயர் பண்றோம், ஃபயர் பண்ண கொரி ரிசல்ட்ஸ் வருது, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஓகேங்களா? வி நாட் கோயிங் டு டு த என்டையர் ஃபுல் டேட்டா ஸ்கேன், full row scan பண்ண போறது இல்ல. Only the column scan is going to do. That's why it's a performance as well as data throughput is very good in Parquet file formats. Okay, now I'm going to show some visualizations to you. இதுல வந்து காட்ட போறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? In a simple nutshell, I can say, in a simple terms, I can say it is having the good data compression because we are using various encoding and compression algorithms. That's why the data compression is good. Second one is columnar storage. I already said to you, if you are trying to fire a query, it will scan only the particular columns. It won't do the entire row table scan பண்ணாது. Third one is language agnostics. You can use any language to read the data. You can use like Java, Python, C Sharp, Ruby, any languages you can use to read the data. And then one open source. ஓகேங்களா? இது வந்து யாரும் யூஸ் பண்ணலாம். There is no any restriction for any other vendors. And then last one is supports the complex data types. It can support list, it can support arrays, struct type, and then into யூஸ் பண்ணிக்கலாம், as well as string யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைப்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட், அரே, ஸ்ட்ரக்ட் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், now I going to say difference between row store and column store. நீங்க கேட்கலாம், எனக்கு காலம் ஸ்டோரே புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் காட்ட போறேன். இது வந்து ஒரு டேட்டா செட், ப்ராடக்ட், கஸ்டமர், கண்ட்ரி, டேட், சேல்ஸ் அமௌண்ட். இது வந்து ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4, ரோ 5, ரோ 6. I going to show the difference. ரோ ஸ்டோருக்கும் காலம் ஸ்டோருக்கும் டிஃபரன்ஸ் காட்ட போறேன். ஓகேங்களா? இது வந்து ரோ ஸ்டோர் காட்ட போறேன். First thing, my client is giving some requirements. How many balls did we sell? How many users from the USA bought T-shirt? What is the total amount spent by customer Mary Adams? How many sales did we have on January 2nd? இது மாதிரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளைண்ட் வந்து they having around 10 years of history இருக்குது. இது வந்து just assume that we have 10 years of history. In the 10 years of history, you need to query all these requirements. ஓகேங்களா? எத்தனை பால் சேல்ஸ் ஆச்சு, எத்தனை டிஷர்ட்ஸ் வந்து யூசர் சேல்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓல் ஆப்ல யூஸ் பண்ணணும். இட்ஸ் ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். வந்து இந்த டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ், சாரி, இட்ஸ் நாட் டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ், இட்ஸ் ஒன் ஆஃப் டேட்டாபேஸ். யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் த வால் ஆப் சினாரியோஸ், ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸ் சினாரியோஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொரி ஃபயர் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ரோ ஸ்டோர் யூஸ் பண்ண போறேன். ரோ ஸ்டோர்ன்றது என்ன தெரியுமா? பாருங்க என்ன ஆகுது. இட்ஸ் ஸ்கேனிங் ரோ பை ரோ. தெரியுதா? இட்ஸ் ஸ்கேனிங் ரோ பை, இட்ஸ் என்ன சொல்லலாம், இது பேரு ரோ வைஸ் ஸ்கேனிங் சொல்லலாமா? இது ட்ரெடிஷனல் டேட்டாபேஸ்ல இப்படி தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்கேன் ஆகும். டேட்டாபேஸ் ஆர் இஃப் யூ யூஸ் CSV ஃபைல்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ரோ ஸ்டோர் இப்படி தான் உங்களுக்கு ஸ்கேன் ஆகிட்டு இருக்கும். நீங்க வேர் கண்டிஷன் ஃபில்டர் தரும்போது இப்படி தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபயர் ஆகிட்டு இருக்கும். இதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? இட் ஹேஸ் டு ஸ்கேன் ஆல் த ரோஸ். இட் வில் டேக் மோர் டைம். The analytics query will not be efficient in the wall app. வால் ஆப்ல வந்து நீங்க வந்து கொரி பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னா இட்ஸ் ஸ்கேனிங் த ரோ வைஸ். ஓகேங்களா? நவ யூ கோயிங் டு see the column story பார்க்க போறீங்க. This is actual data. Now look at the column. என்ன இருக்கு? ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா இது காலம் ஸ்டோர் இருக்கு. தெரியுதா? இங்க டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க எல்லாம் கம்பைன்ட் இருக்கு. தெரியுதா? ரோ ஃபுல்லா கம்பைன்ட் இருக்கு பாருங்க. கம்பைன்ட் இருக்கு. ஆனா இந்த காலம் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் தனி காலம்ல இருக்கு, கஸ்டமர் தனி காலம்ல இருக்கு, கண்ட்ரி தனி காலம்ல இருக்கு, டேட் தனி காலம்ல இருக்கு, சேல்ஸ் அமௌண்ட் தனி காலம்ல இருக்கு. இப்போ சேல்ஸ் அமௌண்ட் 100னா ஓகேங்களா, எந்த காலம் ஸ்கேன் ஆகும்? சேல்ஸ் அமௌண்ட் ஈக்குவல் டு 100. which column will scan?
Column 5. Balls scan ஆகும், socks scan ஆகும். What? Ball, socks ரெண்டுமே scan ஆகும். Though it's a columnar store, it will scan only this column. Sales amount column scan பண்ணும் உட்கார்ந்துட்டு. அப்ப 100 இந்த 100 மட்டும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வந்துரும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு ரிலவெண்டா மேப்பிங் இருக்கும். அப்படியே இத எடுத்து வந்துரும். ஃபர்ஸ்ட் இதுதான் ஸ்கேன் பண்ணனும். அப்ப என்ன ஆகும்? இந்த 100ம் இந்த ஸ்கேன் ஆகும். இந்த காலம் ஸ்கேன் ஆகும். Why it's going for t-shirt socks சொல்லிட்டு இருக்கீங்க உட்கார்ந்துட்டு. It will scan only these columns. That's why it's columnar storage. இதுக்கான மேப்பிங் எடுத்து வந்துரும். போய் எடுத்து வந்துரும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? எனக்கு வந்து இந்த 100ம் இந்த 100 ஸ்கேன் ஆகும். இந்த சேல்ஸ் அமௌண்ட் காலம் மட்டும் ஸ்கேன் ஆகும். That is columnar storage. Okay, columnar storage பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வால்ஆப் சிஸ்டத்துல நீங்க வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா they will go for the Parquet file formats. Okay, yeah, and then இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது ரோ ஸ்டோர்னு தெரியுது, காலம் ஸ்டோர்னு தெரியுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்க்கேல டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்? ஓகேங்களா? டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா ரோ குரூப்ஸா ஸ்டோர் ஆயிருக்கும். ரோ குரூப்ஸ் அப்படி கேட்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காலம் வைஸ் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. இந்த ரோ குரூப்ஸ்னு கேட்டீங்கன்னா சங்க் ஆஃப் டேட்டாஸ். சங்க்னா தெரியுதா? இந்த ரெண்டு ரெக்கார்டும் ஒரு சங்க். ஆனா காலம் வைஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், ரெண்டு எல்லாம் மெர்ஜா இல்ல. இங்க பாருங்க ரோல பாத்தீங்கன்னா மெர்ஜ் இருக்கும் பாருங்க. தெரியுதா? என்ன இருக்கு? ஒரு ரெக்கார்டு ஃபுல்லா இருக்கு பாருங்க, ரோ வைஸா இருக்கு. அப்படி இருக்காது காலம் சொல்ற இது. ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க கேக்குறீங்கல்ல, சுனிதா கேட்டாங்க 100 நான் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும், இந்த ரெக்கார்டு வரணும்னு கேக்குறாங்க. அதுதான் சொல்றேன், இதெல்லாம் மொத்தமா ஒரு ரோ குரூப்ஸ்ல இருக்கும். பட் இட் வில் பி a columnar storage. நீங்க கேட்கலாம் அந்த ரோ குரூப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை கிரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா பொறுத்து என்ன பண்ணிக்கும்னா இது வந்து ஒரு ரோ குரூப், இது ரோ குரூப் 2, ரோ குரூப் 3 சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, இட்ஸ் a chunk of data. அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு குரூப், இது குரூப் ஸ்கேன் பண்ணிக்கும். ஆனா வந்து எல்லாம் காலம் வைஸா சொல்றேன் பாருங்க. ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் தனியாக காலம் இருக்கும், கஸ்டமர் வேணும் தனியாக காலம் இருக்கும், கண்ட்ரி வேணும் தனியாக காலம் இருக்கும். ஓகே, நவ் it will the Parquet will store in a columnar format that will store the data in a row groups. ஒரு group ஸ்டோர் ஆயிருக்கும். It's a row group சொல்லணும். Now I'm going to ask few questions to you guys. First thing is I want to discuss two terms. வால்ஆப் சினாரியோல பாத்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரொஜெக்ஷன், another one is predicate. வால்ஆப் சினாரியோல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன் இஸ் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ப்ரெடிகேட். ப்ரொஜெக்ஷன் என்ன தெரியுமா அர்த்தம்? செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். எஸ்கியூஎல்ல இருக்க செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன பண்ணும்னா எந்த காலம் வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணிடும், அதை மட்டும் கொடுத்துரும். In select statement, if you give column name, it is going to give only the particular column, that is called projection. Okay, இதுல என்ன பண்ண போறோம்னா எனக்கு வந்து இந்த டேட்டா செட்ல எனக்கு வந்து ப்ராடக்ட் எனக்கு வேணும், ப்ராடக்ட் எனக்கு வேணும் as well as country எனக்கு வேணும். நம்ம வச்சுங்க ப்ராடக்ட் எனக்கு வேணும், country எனக்கு வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, select product, country from table name தருவீங்க. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கண்ட்ரி வந்துடும். ஓகேங்களா? அது பேர் என்ன அர்த்தம் தெரியுமா? ப்ரொஜெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெடிகேட். ப்ரெடிகேட்ன்றது என்ன அர்த்தம் தெரியுமா? இட்ஸ் a where class. இட்ஸ் லைக் a filter. where class என்ன அர்த்தம்? ஃபில்டர் மாதிரி தான். where classல என்ன கொடுத்தீங்களோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணிடும். நான் where classல என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு டி-ஷர்ட்ஸ் மட்டும் வேணும்னு கேட்கறேன். where class என்ன கேட்கறேன்? டி-ஷர்ட்ஸ் மட்டும் வேணும்னு கேட்கறேன். எனக்கு வந்து செலக்ட் ப்ரொஜெக்ஷன்ல ப்ராடக்ட் வேணும், கண்ட்ரி வேணும், பட் in projection I need product and country as well as next thing is I need predicate. predicateல பாத்தீங்கன்னா எனக்கு டி-ஷர்ட் மட்டும் எனக்கு வேணும். அப்போ now you have to say which row group will scan. எனக்கு எந்த row group ஸ்கேன் பண்ணனும்? row group 1 and row group 3. சூப்பர். row group and 1 and 3 ஸ்கேன் ஆகும். row group 2 ஸ்கேன் ஆகுமா? ஆகாது சார். ஆகாது. அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது, அனலிட்டிக்ஸ் query வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. புரியுதா?
your analytic query performance is improved. Analytic query performance is improved. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க வேர் கண்டிஷன் எது தரீங்களோ என்ன ஆகும், அந்த கார்டில் போய் அது மட்டும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வந்துடும். புரியுதா? என்ன பண்றீங்க, ப்ராடக்ட் கண்ட்ரி கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா அதுல போய் என்ன பண்ண வேர் அப்ளை பண்றீங்க. உங்களுக்கு என்ன இந்த டிஷர்ட் மட்டும் என்ன பண்ணி ஸ்கேன் பண்ணிக்குது. ஓகேங்களா? இந்த கஸ்டமர் காலம் ஸ்கேன் பண்ணாது, சேல்ஸ் அமௌண்ட் ஸ்கேன் பண்ணாது, டேட் ஸ்கேன் பண்ணாது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இது மட்டும் ஸ்கேன் பண்ணும். ரோ குரூப் 2 உங்களுக்கு என்ன ஆகுது, 1 and 3 ஸ்கேன் பண்ணுது. ரோ குரூப் 2 ஸ்கேன் பண்றது இல்லை. ஓகேங்களா? இது வந்து இது பேர் தான் ப்ரெடிகேட் சொல்லுவாங்க. ப்ரெடிகேட்னா வேர் கிளாஸ், பொசிஷன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இங்க பாருங்க, இந்த 2 காலம்ஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ப்ராடக்ட் கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ இந்த 3 காலம் என்ன ஆக போகுது, போயிட போகுது. அந்த 2 காலத்துல நான் என்ன பண்றேன், வேர் ப்ராடக்ட் ஈக்குவல்னு கொடுத்து என்ன பண்றேன், டிஷர்ட் கொடுக்கும்போது அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த காலம் மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டே வரும். எதெல்லாம் வந்து டிஷர்ட் இருக்கோ அதை மட்டும் கொடுத்துரும். ரோ குரூப் 2 ஸ்கேன் பண்ணாது, ஏன்னா சாக்ஸ் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், கொரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, தட்ஸ் தி திங் ஐ வாண்ட் டு ஷோ ஹியர். தட்ஸ் வாட் they mention here is it will scan only row group 1 and row group 3. What's in the middle is correct. The engine will not scan these records. Row group 2 scan பண்ணாது. Okay, now okay, இந்த எக்ஸாம்பிள் புரியுதா புரியலையா? இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? Still I want to go for some other examples. Okay, now இங்க பாருங்களேன், இதுல வந்து 3 types of stores இருக்கு. 3 types of stores இருக்கு. One is row store, second one is column store with row groups. row storeல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து வேர் கண்டிஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னா, வந்து என்ன கேட்கிறேன், ஐட்டம் கேட்கிறேன் அப்படின்னா வேர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு டிஷர்ட் இருக்கிறேன். வேர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு டிஷர்ட் தரும்போது எனக்கு அது என்ன பண்ணும், ஆல் 5 காலம்ஸ் இருக்கா இல்லையா, 5 காலத்தையும் பிளஸ் 6 ரோ ஸ்கேன் பண்ணும். கரெக்டா? 5 காலம்ஸையும் 6 ரோ ஸ்கேன் பண்ணும். தட் இஸ் கால்ட் ரோ ஸ்டோர். ரோ ஸ்டோர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காலம் ஸ்டோர். காலம் ஸ்டோர் என்ன பண்ணும் அப்படின்னா, சேம் திங், சேம் ப்ராடக்ட் இது பண்றேன். ஓகேங்களா? டிஷர்ட்டை வந்து வேர் கனெக்ஷன் தரேன். வேர் ப்ராடக்ட் டிஷர்ட் தரும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இட் கோயிங் டு ஸ்கேன் 2 columns. Going to scan 2 columns, but 6 rows. Scan 2 columns scan பண்ணும், 6 rows வந்து ஃபுல்லா எனக்கு கொடுத்துருவேன். That is column store. இது வந்து இப்போ இது காலம் ஸ்டோர்ல ஒரு அட்வான்டேஜ் கொண்டு வரான். காலம் ஸ்டோர் வித் ரோ குரூப்ஸ். அது என்ன பண்ணணும்னா 2 columns ஸ்கேன் பண்ணும். பிகாஸ் ஐ நீட் கண்ட்ரி, எனக்கு தேவை, எனக்கு ப்ராடக்ட் தேவை. அதை ஸ்கேன் பண்ணிட்டு 4 rows மட்டும் கொடுக்கும். ஏன் 4 rows தருது தெரியுது அவங்களுக்கு? ரோ குரூப்ல எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு? 2 ரெக்கார்டு. ரோ குரூப் 3ல 2 ரெக்கார்டு இருக்கு. நீங்க கேட்கலாம் வந்து, சார் வந்து டிஷர்ட் மட்டும் தான் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேன் எப்படி ஸ்கேன் பண்ணணும், பாலுக்கு ஒரு டிஷர்ட் வரும். கரெக்டா? இது ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு வரும். அப்ப பார்த்தீங்கன்னா 4 ரெக்கார்டை ஸ்கேன் பண்ணணும். அதுதான் போட்டிருக்கேன். The engine need to scan 2 columns and 4 rows. Do you have any doubts? Sir. No, sir. Okay. The column store வந்து ரோ குரூப்ஸ் தான் இப்போ எல்லா அட்வான்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோ குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்க் ஆஃப் டேட்டா, அதுவே என்ன பண்ணிக்கணும்னா தனி குரூப் பிடிச்சிக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. இதுல வந்து என்ன பண்றீங்க, ப்ராடக்ட்டையும் கண்ட்ரியும் பண்றீங்க. இது 2 காலம் ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, டிஷர்ட் சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணும்போது இது ரோ குரூப்ஸ் 1ல இருக்கு. அப்போ 2 ஸ்கேனிங் நடந்துரும். அந்த இடத்துல 2 ஸ்கேனிங் நடந்துரும். ரோ குரூப் பாத்தீங்கன்னா டிஷர்ட் இங்க இருக்கு, திருப்பி ஸ்கேன் பண்ணுவோம். இங்கே டிஷர்ட் இருக்கலாம்ல, மேபி ஸ்கேன் பண்ணிட்டு வரும். பண்ணும்போது மொத்தம் 4 ரெக்கார்டு வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து ரோ ஸ்டோருக்கும் காலம் ரோ ஸ்டோர் ரோ குரூப்ஸ்க்கும் காலம் ஸ்டோருக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, நவ் யூ மைட் பி வண்டரிங் எப்படி வந்து பார்க்கெட் ஃபைல் ஸ்டோர் ஆகும்னு கேட்டீங்கன்னா, பார்க்கெட் ஃபைல் பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டாவும், மெட்டா டேட்டா என்ன புரியுதா, காலம் ஹெட்டர் அதுவும் இருக்கும், காலம் டைப் ஸ்ட்ரிங்கா, லிஸ்டா, ஸ்ட்ரக்டா, அரே லிஸ்டா, ஓகேங்களா, நம்பரா, எல்லா டைப்பும் அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஹெட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், காலம் டைப்பும் இருக்கும், எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அந்த கவுண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் டேட்டாவும் உள்ள இருக்கும். ஓகேங்களா? தட்ஸ் வை தே சேட் பார்க்கெட் ஃபைல் கண்டெயின் டேட்டா அபவுட் டேட்டா.
டேட்டா போட்டு என்ன அர்த்தம் தெரியுமா? டேட்டாவும் இருக்கும், அதுக்கான ஹெடரும் இருக்கும், ஃபூட்டரும் இருக்கும். ஃபூட்டர் கூட இருக்கும், ஹெடர் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலம் டைப்பும் இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து இதுல மினிமம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மேக்ஸிமம் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். யூ கேன் ஸ்டோர் ஆல் திஸ் திங்ஸ் இன் த பார்க்கெட் ஃபைல் ஃபார்மேட். பார்க்கெட் ஃபைல் ஃபார்மேட் என்ன தெரியும் அட்வான்டேஜ் அப்படின்னா, டெஃபினட்டா இருக்கும் உங்களுக்கு, மெட்டடேட்டா இருக்கும். இல்ல மெட்டடேட்டானா column informations like column names, column types, and then Parquet file number. Every types will be stored in this Parquet. Okay, and then what are the information contains is, it contains header, contains footer, it contains Parquet file format version, schema informations, column mode informations, and column metadata type. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு Parquet file குள்ளே இருக்கும். Okay, now ஓகே, நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து ரியல் டைம் கொஸ்டின் தான் சார். இப்போ வந்து எனக்கு 2 MB பார்க்கெட் ஃபைல் இருக்கு, இது மாதிரி வந்து 1000 பார்க்கெட் ஃபைல்ஸ் இருக்கு, ஒரு MB ஒரு ஃபைல் வந்து 2 MB, இது மாதிரி வந்து எனக்கு வந்து 1000 ஃபைல்ஸ் பார்க்கெட் ஃபைல்ஸ் இருக்கு, பட் ஈச் ஃபைல்ஸ் 2 MB. அப்போ எனக்கு வந்து நான் கொரி பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, கொரி பர்ஃபார்மன்ஸ் வில் டிகிரேட். ஏன்னா ஒரு ஃபைல் என்ன பண்ணணும், டீகம்ப்ரஸ் பண்ணி அது மெட்டடாவை என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். பிகாஸ் வி ஹேவ் ஸ்மால் ஃபைல்ஸ், 1000 ஃபைல்ஸ் இருக்கு, 2 MB இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், போயிட்டு அந்த 2 MB இருக்க மெட்டடாவை ரீட் பண்ணணும். மெட்டடாவை ரீட் பண்ணா தான் தெரியும் என்ன காலம் இருக்கு, டைப் தெரியும். தென் ஒன்லி கேன் ரீட் தி டேட்டா, ரைட்? தென் ஒன்லி கேன் ரீட் தி டேட்டா. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1000 2 MB ஃபைல்ஸ் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மர்ஜ் பண்ணி ஒரு பிக் ஃபைலா மாத்தீங்க அப்படின்னா, யூ கேன் பெர்ஃபார்ம் த அனலிட்டிக்ஸ் வெரி ஃபாஸ்டர். இட்ஸ் ரியல் எக்ஸாம்பிள், புரியுதா? 1000 ஃபைல்ஸ் இருக்கு, 2 MB ஃபைல்ஸ், 2 MB இருக்கு சைஸ். நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் அது டீகம்ப்ரஸ் பண்ணி அது வந்து என்ன பண்ணணும், இட் வில் டேக் மோர் டைம் ஆக்சுவலி. இட் வில் டேக் more time actually. For that, what you are doing, you're going to merge all those files in a single file, and then you're going to perform the analytics. Now I'm going to say how the file format is stored in the Parquet. First பாத்தீங்கன்னா column தெரியுதா, product நோட் column ஸ்டோர் இருக்கு, as well as column content ஸ்டோர் இருக்கு, as well as இது வந்து row groupல ஸ்டோர் இருக்கு. இந்த ரெண்டு காலமும் row groupல ஸ்டோர் ஆயிருக்கு, புரியுதா? ரோ குரூப் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சங்க் ஆஃப் டேட்டா. அண்ட் ரோ குரூப் 1, அண்ட் தென் அது சேம் தான். இதுல பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்ட் இருக்கும், இதுல என்ன இருக்கு, உனக்கு 2 ரெக்கார்ட் இருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு. பட் பார்க்கெட் ஃபைல் கண்டெய்ன்ஸ் லைக் ஃபூட்டர் இருக்கும். ஃபூட்டர்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, ஃபைலோட மெட்டா டேட்டா இருக்கும், ஓகேங்களா? ஆஸ் வெல் அஸ் காலமோட டைப் என்ன, அது என்கோடிங் என்ன என்கோடிங் யூஸ் பண்ணிருக்காங்க சொன்ன பாத்தீங்களா, பீஸானா 1, பர்கர்னா 0 சொன்ன பாத்தீங்களா, அது என்கோடிங். அப்புறம் வந்து இது எந்த பேஜ் இருக்கு, எக்ஸல் ஷீட் மாதிரி தான், புரியுதா? அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கா, செகண்ட் பேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு தட் வி சேட்ஸ் ஆஃப்செட்ஸ், ஓகேங்களா? இது எல்லாமே ஃபூட்டர்ல இருக்கும். ஓகே, ஹெட்டர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பார்க்கோட ஃபைல் நம்பர் இருக்கும் ஹெட்டர்ல, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டேட்டாஸ். டேட்டா வில் பி ஸ்டோர்ட் இன் த ரோ குரூப்ஸ். இப்படிதான் உங்களோட ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். போறதுக்கு அட்வான்டேஜ் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, யா now this is a file format for the Parquet. Okay, in Parquet we have the header as well as we have the footer, and then we have the data. ஒரு ஃபைலுக்குள்ளே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஹெடர் இருக்கு, ஃபூட்டர் இருக்கு, டேட்டா இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா காலம் ஃபார்மேட் ஸ்டோர் ஆயிருக்கும், ஓகேங்களா? அந்த சங்க் ஆஃப் டேட்டாஸ் பாத்தீங்களா, that we will say row groups. இங்க பாத்தீங்கன்னா பேஜ் 0 பேஜ் 1 இருக்கும், ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் என்ன இது பேஜ் 0 பேஜ் 1 புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, பேஜ் 0 பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, பேஜ் 1ல ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, மொத்தம் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு இந்த ரோ குரூப்ல, 200 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. If you are going for terabytes of data, we have multiple pages, page 0, page 1, page 2, page 3, page 4 சொல்லிட்டு ஒரு ரோ குரூப்லயே பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும், அவ்வளோ பேஜஸ் இருக்கும். லைக் ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி தான் இருக்கும், ஓகேவா?
நீங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரி காலத்தில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் பேஜஸ். இதை வந்து மொத்தமாக என்ன சொல்றோம்னா ரோ குரூப்ஸ், ஒரு சங்க் ஆஃப் டேட்டா. ஒரு டெராபைட்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குவார்ட்டர் டேட்டா வந்து ரோ குரூப் 0 சும்மா அசியூம் பண்ணுங்க. ரோ 0 குரூப் 0 இருக்கு, ரோ குரூப் 1 இருக்கு. அப்ப நிறைய பேஜஸ் இருக்கும். These are called the page offset சொல்லுவாங்க. These are called the page offset value. இது page offset 0, page offset 1. ஃபர்ஸ்ட் 0 ஸ்கேன் பண்ணிட்டு வரும், அப்புறம் ஒன் பேஜ் ஸ்கேன் பண்ணிட்டு வரும், இது ஸ்கேன் பண்ணிட்டே போகும். ஓகே, ஹெடர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பார்க்கெட் ஃபைல் ஃபார்மோட நம்பர் இருக்கும். இட்ஸ் a மேஜிக் நம்பர். யூ கான்ட் predict the number. நீங்க வந்து predict பண்ண முடியாது. இந்த 1 2 3 அப்படிலாம் வராது. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் வரும். தட்ஸ் வாட் they say. It's a magic number. It will generate randomly. ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைலோட மெட்டா டேட்டா, இந்த ஃபைலோட வெர்ஷன் இருக்கும். என்ன வெர்ஷன்? வெர்ஷன் நீங்க வந்து இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா வெர்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வெர்ஷன் கீப் ஆன் சேஞ்சிங். அப்புறம் ஸ்கீமா இருக்கும். அப்புறம் ரோ குரூப் 0 பாத்தீங்களா, அதுக்கான காலம் இருக்கும். அப்புறம் என்ன என்கோடிங் யூஸ் பண்ணிருக்கேன்? என்கோடிங்னா புரியுதா? பீஸாவை 0, பர்கர் என்ன 1 என்கோடிங் பண்ற. இது மாதிரி வந்து என்கோடிங்கும் இருக்கும், மேப்பிங்கும் இருக்கும். 0க்கு பீஸாடா, 1க்கு பர்கர், 2க்கு வந்து ஜாம், 3க்கு வந்து என்ன பண்ணது பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும்? மேப்பிங் இருக்கும். அந்த மேப்பிங் வந்து இந்த ஒரு ரோ குரூப்புக்கான மேப்பிங் என்கோடிங் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஆஃப் செட்ஸ்னா புரியுதா? பேஜ் 0 பேஜ் 0 எத்தனை பேஜ் இங்க இருக்கு? 10 பேஜ்னா 10 பேஜுக்கான வேல்யூ இங்க இருக்கும். இதுதான் வந்து ஃபூட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, now what I going to show now, இதுதான் Parquet file format. Okay, now I want to show few more things. இதுல என்னென்ன என்கோடிங்ஸ் இருக்கு பார்க்க போறோம். என்னென்ன என்கோடிங்ஸ் இருக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து there are 3 different encodings are there. என்கோடிங்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு டேட்டாவை நீங்க கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ண முடியாது. போயிட்டு ஸ்டோர் பண்ணீங்கன்னா இட் வில் டேக் ஹியூஜ் ஃபைல் ஸ்பேஸ். அதுக்காக என்ன பண்ண என்கோட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளா வந்து என்ன ஆகும்? ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாகும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிக்ஷனரி என்கோடிங். டிக்ஷனரி என்கோடிங் என்ன பண்ணணும்னா ஒரு டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ், டிஸ்டிங்க்ட்னா டூப்ளிகேட் இல்லாத வேல்யூஸ்ல என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த வேல்யூஸை வந்து ரியல் வேல்யூஸை ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கூட மேப் பண்ணிடும். பாலுக்கு என்ன இருக்கு? 0, டிஷர்ட்டுக்கு 1, சாக்ஸுக்கு 2. ஓகேங்களா? பிகாஸ் ரெண்டு சாக்ஸ் வருதா என்ன பண்ணலாம்? சேம் இண்டெக்ஸ் தரலாமா? செந்தமல் சாக்ஸ் கம்மிங், we can give the same index. ஏன்னா we are doing the encoding. And then t-shirtக்கு என்ன தரீங்க? திருப்பியும் again t-shirt is coming, you giving 1. சாக்ஸ் திருப்பி வருது 2 கொடுத்துறீங்க. இது இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலுக்கு 0, டிஷர்ட்டுக்கு 1, சாக்ஸுக்கு வந்து 2. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபூட்டர்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? என்கோடிங் இப்படிதான் இருக்கும். ஓகே, திஸ் கால் த டிக்ஷனரி என்கோடிங். நீங்க கேட்கலாம், சார் வந்து ஏன் வந்து நம்ம இன்டிஜர் வச்சு என்கோட் பண்றோம், ஏன் வந்து ஸ்ட்ரிங்கை வச்சு என்கோட் பண்ணக்கூடாது கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நேம் இருக்கு. பால் ஜஸ்ட் டேக் த ப்ராடக்ட் நேம். டிஷர்ட் எடுத்துங்க. ஹேவ் த ப்ராடக்ட் நேம் டிஷர்ட். இந்த டிஷர்ட்டுக்கு இது மாதிரி என்கோடிங் தர முடியுமா? சொல்லுங்க. ஒரு டிஷர்ட் ப்ராடக்ட் இருக்கு, நான் அந்த என்கோடிங் 0 தராம என்ன பண்றேன்? I am giving this word long arm t-shirt with application in the application neck. இப்படி நான் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரும்போது, மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும்போது என்ன ஆகும்போதுன்னா இது மாதிரி நான் ஒரு பெரிய ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும்? ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமா எடுத்துக்கும். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா அஸ்யூம் தட் டிஷர்ட் வந்து 1 மில்லியன் சேல்ஸ் நடந்திருக்கு. 1 மில்லியன் சேல்ஸ் நடந்திருக்கு. இந்த அங்க 1 கொடுத்துடலாம். இந்த 1க்கு பதிலா லாங் ஆர்ம் டிஷர்ட் வித் அப்ளிகேஷன் நெக்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் நான் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா ரிப்பீட் வேல்யூஸ் வரும் எனக்கு. கரெக்டா? டிஷர்ட்க்கு என்ன வரும்? லாங் ஆர்ம் டிஷர்ட் வித் அப்ளிகேஷன் நெக் வரும். இந்த டிஷர்ட்க்கும் தெரியும் என்ன வரும்? லாங் ஆர்ம் டிஷர்ட் வித் அப்ளிகேஷன் நெக்னு வரும். இது மாதிரி 1 மில்லியன் சேல்ஸ் நடக்கும்போது இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு என்ன ரிப்பீட் வேல்யூஸ் வரும்போது எனக்கு வந்து பார்க்கெட் வந்து நிறைய வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். புரிய ஃபைல் சைஸ் அதிகமாயிடும். ஃபைல் சைஸ் வந்து என்ன அதிகமாயிடும். அதுக்காக என்ன பண்றோம்னா இண்டெக்ஸ் பேஸ் என்கோடிங் போவாங்க. சிம்பிளா 0 1 2 மேப் பண்ணிடுவாங்க. அப்ப ஈஸியா என்ன பண்ணலாம்னா நீங்க கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, செகண்ட் ஒன் இஸ்
ரன் லென்த் என்கோடிங் வித் பிட் பேக்கிங். சரிங்களா? ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா பிட் பேக்கிங் தனியா இருந்தது, காட்டுறோம் பாருங்க. ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா பிட் பேக்கிங் சொல்லிட்டு தனியா ஒரு என்கோடிங் மெக்கானிசம் இருந்தது. I will show you. I can show here like yeah, it's a bit encoding. காட்டுறேன் உங்களுக்கு. Very kept. Yeah, bit packing தனியா இருந்தது. பிட் பேக்கிங் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சேல்ஸ் நடக்குது, அது இன்டிஜர் நம்பர் தான் ஆக்சுவலா. ஒரு ஸ்மால் வேல்யூ இருந்ததுன்னா 32 இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம். அந்த வேல்யூ இப்போ ஹியூஜா இருக்கு அப்படின்னா 64 பிட் இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? தட் இஸ் கால் பிட் பேக்கிங். இஃப் ஐ ஹேவ் நம்பர்ஸ் 23 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சைஸ் 23 இருக்கு, அது என்ன பண்ணலாம்? 64 பிட்ல ஸ்டோர் பண்ண தேவையில்ல. 64 பிட்ல ஸ்டோர் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அந்த இன்டிஜர்லாம் 32 பிட் ஒரு லெசர் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இஃப் வேல்யூ இஸ் வெரி ஹியூஜ், யூ கேன் கோ ஃபார் 60 பிட் இன்டிஜர். தட் இஸ் கால் பிட் பேக்கிங். இதுவும் ஒரு என்கோடிங் தான். தேர்ட் ஒன் இஸ் ரன் லென்த் என்கோடிங் சொல்றாங்க. இந்த ஃபியூச்சர்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரன் லென்த் என்கோடிங்கும் பிட் பேக்கிங் கமெண்ட் பண்ணிட்டாங்க. எது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சேம் வேல்யூ மல்டிபிள் டைம்ஸ் வரும்போது, டிஷர்ட் 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 சொல்லிட்டு மல்டிபிள் டைம்ஸ் வரும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் ஆகும் போயிட்டு. புரியுதா? சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் ஆயிட்டு டிஷர்ட் 4 ஸ்டோர் ஆயிடும். டிஷர்ட் 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 4 டைம்ஸ் வருது அப்படின்னா டிஷர்ட் 4. அப்ப என்ன அர்த்தம்? டிஷர்ட் வந்து 4 டைம்ஸ் என்ன ஆகுது? ரோ குரூப் 0ல வந்திருக்குன்னு அர்த்தம். சுஜிதா, you understood? One customer is purchasing t-shirts, வாங்குறாங்க, இன்னும் கஸ்டமர் வாங்குறாங்க, 4 customers buy a t-shirt. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபைல பாத்தீங்கன்னா t-shirt 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 ஆல் டைம் இருக்கும். அது மாதிரி வந்து ஸ்டோர் பண்ண முடியாது ஃபைல்ல போயிட்டு. Parquet ஃபைல் ஃபார்மேட் ஸ்டோர் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? t-shirt 4 னு ஸ்டோர் பண்ணா என்ன ஆகும்? என்கோட் பண்ணி t-shirt ஏங்க t-shirt 4 னு ஸ்டோர் பண்ணா t-shirt 4 டைம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு? அந்த ரோ குரூப் 0ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பால்னு அர்த்தம்னா பால் வந்து 5 பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ரோ குரூப் 1ல போய் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அப்ப வந்து ரோ குரூப் 5 வந்து என்ன இருக்கு உங்களுக்கு? 5 வந்து என்ன இருக்கு உங்களுக்கு? சேல்ஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணும்? ரிப்பீட்டட் வேல்யூஸ் வரும்போது சிங்கிள் வேல்யூவை என்ன பண்ணணும்? நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாகும். இட்ஸ் ஒன் ஆஃப் த என்கோடிங் மெக்கானிசம்ஸ். ஃபர்ஸ்ட் என்கோடிங் மெக்கானிசம் டிக்ஷனரி என்கோடிங். டிக்ஷனரினா புரியுதா? இதான் டிக்ஷனரி என்கோடிங். காட்டுறேன் பாருங்க. This is a dictionary encoding. You want to encode ball 0, encode பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிட் பேக்கிங். பிட் பேக்கிங்னா ஒரு சேல்ஸ் நடக்குது அப்படின்னா டேட்டா வரும். அந்த டேட்டாவை இன்டிஜர் வேல்யூ என்ன பண்ணலாம்னா ஸ்மால் வேல்யூவை 32 பிட் இன்டிஜர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹியூஜ் வேல்யூ என்ன பண்ணலாம்? 64 பிட் இன்டிஜர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்டோர் பண்றதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாகும். தேர்ட் ஒன் இஸ் ரன் லென்த் என்கோடிங் வித் பிட் பேக்கிங். ரன் லென்த் என்கோடிங் அப்படின்னா இஃப் கஸ்டமர் பர்ச்சேசிங் த சேம் ப்ராடக்ட் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சேம் ப்ராடக்ட்டை நீங்க ஃபைல்ல போட்டு வச்சீங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாகும். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த 4 டைம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா டிஷர்ட் போட்டு 4 கொடுத்தீங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாகும். இட்ஸ் கிவிங் த பெட்டர் கம்ப்ரஷன் ரிசல்ட் as well. These are the encoding mechanisms. And then performance wise, when compared to CSV, when compared to Avro, okay, Parquet is having good performance. You can do analytic queries very faster, and then the amount of data scan will be very smaller because you are doing only column scans, so the data scanning will be very smaller. And then உங்களுக்கு ஐஓனா இன்புட் அவுட்புட் ரொம்ப கம்மியா இருக்கும். அடிக்கடி ஸ்கேன் பண்ண தேவையில்ல, போயிட்டு எந்த காலம் வேணுமோ அது மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து லெஸ் ஐஓ இருக்கும். ஓகே, தட்ஸ் வை எவ்ரிவன் ப்ரிஃபரிங் திஸ் Parquet ஃபைல் ஃபார்மேட். ஓகேங்களா? இதுல வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டும் ஒரு டேட்டாவும் பாத்தீங்கன்னா சங்க்ஸ் இருக்கும். சங்க்ஸ் மீன்ஸ் ரோ குரூப்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, now I'm going to give some I'm going to show some real example with Parquet file format, how to load the Parquet file format in the BigQuery, in the BigQuery. First I'll show the file, Parquet file காட்டுறேன் உங்களுக்கு. I have one sample file. Just go to downloads. In the downloads you can able to see the file user1 data.parquet ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபைலை வந்து நீங்க பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது. இட்ஸ் ஃபுல்லி என்கோடடா இருக்கும். உங்களால பார்க்க முடியாது. தெரியுதா? பார்க்க முடியுதா? செந்தமிழ்
Can you able to view the Parquet file? No. sir. உங்களால பார்க்க முடியாது. கனெக்ட் டேட்டா தெரியுதா? சார் தெரியாது. அப்ப என்ன? தெரியல சார். ஆனா வந்து உங்களால வந்து இது பார்க்க முடியும். ஃபூட்டர்ல போனீங்க அப்படின்னா ஃபூட்டர்ல போனீங்கன்னா உங்களால வந்து என்ன பார்க்க முடியும் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு see the metadata. தெரியுதா? தெரியுது சார். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் இதெல்லாம் வந்து உங்களோட மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா வந்து டேட்டா வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? இது வந்து இந்த டேட்டா எங்க யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? சிலதெல்லாம் பார்க்க முடியும், சிலதெல்லாம் ரொம்ப என்கிரிப்டா இருக்கும். ஓகேங்களா? பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்ஃப்ளோ யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஃபைல் யூஸ் பண்ண லோட் பண்ண போறேன். இட்ஸ் வெரி சிம்பிள் ரைட் நவ. ஜஸ்ட் கோ டு கூகுள் BigQuery. இந்த இதுக்கு போயிடுங்க. கூகுள்ல போயிட்டு கூகுள் BigQuery சர்ச் பண்ணுங்க. கிளிக் ஆன் கோ டு BigQuery. அந்த BigQuery பேஜுக்கு லேண்ட் ஆயிடும். Today I am going to show how to load the Parquet file in the web UI. ஓகேங்களா? web UI எப்படி லோட் பண்ணனும் பார்க்க போறோம். வெரி சிம்பிள். Just change the account into let's change the account. My account is Cloudflare Technologies. Cloudflare Technologies. ஓகேங்களா? இப்போ எனக்கு BigQuery பேஜ் ஓப்பன் ஆயிடும். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட வெப் யூஸ் பண்ணி BigQuery டேபிள்ல லோட் பண்ணிக்கலாம். see கூகுள்ல பாத்தீங்கன்னா BigQuery இருக்கு, பிக் டேபிள் இருக்கு. பிக் டேபிள் பார்த்தா NoSQL database. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஐடி இருக்கு, தெரியுதா? e-commerce 96562 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் your data set. நான் என்ன பண்றேன்னா டேட்டா செட் கொடுக்குறேன். ஓகேங்களா? லைக் கஸ்டமர் இது வந்து என்ன பண்றேன்னா கஸ்டமர் டேட்டான்னு கிரியேட் பண்ணிடுங்க. மல்டி ரீஜன். ஓகேங்களா? யூஎஸ் இந்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா மல்டி ரீஜன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் த கிரியேட் டேட்டா செட் அண்ட் தென் கஸ்டமர் டேட்டா இருக்கா? இப்போ டேட்டா செட் கிரியேட் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும் அடுத்தது? யூ வாண்ட் டு கிரியேட் your டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் கிரியேட் டேபிள் அண்ட் தென் கிரியேட் டேபிள் ஃப்ரம் யூ கேன் யூஸ் அப்லோட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா என் லோக்கல்ல இருக்கு அந்த ஃபைல். ஓகேங்களா? அப்லோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஆஸ்க் ஃபார் செலக்ட் ஃபைல். in the browse option you can choose a Parquet file. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கலி ஃபைல் ஃபார்மேட் சேஞ்சஸ் Parquet. இப்போ ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணீங்க அண்ட் டேட்டா செட் சூஸ் பண்ணீங்க. ஜஸ்ட் give the table name. okay, now I going to give the data as employee info, employee underscore info information. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே வாங்க. ஸ்கீமால பாத்தீங்கன்னா உங்களோட Parquet ஃபைல் என்ன இருக்கும்? Parquet ஃபைல் என்ன இருக்கும்? ஸ்கீமா இருக்குமா? ஸ்கீமா இருக்குமா இருக்காதா? Parquet ஃபைல்ல Parquet ஃபைல் whether you have schema or not, schema இருக்குமா இருக்காதா? Yeah, I'm asking you in the Parquet file whether you have schema or not. Schema என்ன தெரியுமா? schema என்ன தெரியுமா கேட்டேன் நான். schema என்ன தெரியுமாங்க உங்களுக்கு? you know what is schema? I'm asking you guys in the Parquet file schema இருக்குமா இருக்காதா? schema என்ன இருக்கும்? ஓகேங்களா? that is a column names. அப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்ல, எந்த ஸ்கீமாவும் தர தேவையில்ல. ஃபைல்லே ஸ்கீமா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃபைல்ல ஸ்கீமா இருந்தே ஆகணும். அதான் அதோட ரூல் ஆக்சுவலா. ஆனா CSV ஃபைல்ல ஹெட்டர் இருக்கலாம், இருக்காம போகலாம். ஆனா வந்து ஒரு Parquet ஃபைல் அப்படின்னா டெஃபினட்டா ஸ்கீமா இருக்கணும். அதனால நீங்க ஸ்கீமா தர தேவையில்ல. ஓகே, ஜஸ்ட் கோ ஹியர். இப்போ வந்து பார்ட்டிஷன் பண்ண போறீங்க. பார்ட்டிஷன் வந்து என்ன பண்ணீங்கன்னா எந்த டேட்ல வந்து நீங்க இன்ஜெஸ்ட் பண்றீங்களோ அந்த டேட்டை வச்சு நீங்க பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு தான் நான் இன்செர்ட் பண்ண போறேன். அந்த டேட் வச்சு என்ன பண்ணிக்கணும், பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் பார்ட்டிஷன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நோ பார்ட்டிஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் கம் டு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்
அட்வான்ஸ் ஆப்ஷன்ல டேபிள் வந்து எம்டியா இருந்தா ரைட் பண்ண எழுதுறேன். டேபிள் வந்து எம்டியா இருந்தா ரைட் பண்ணு. ரைட் இஃப் எம்டி. அப்ப என்ன பண்ணுங்க. இல்ல எனக்கு அப்பன் ஆல்ரெடி டேபிள் ரெக்கார்ட் இருக்கு, எனக்கு அப்பன் தான் பண்ணணும் அப்படின்னா அப்பன் பண்ணிங்க. இல்ல எனக்கு டேபிள் டேட்டா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ரைட் பண்ணணும் அப்படின்னா ஓவரை சூஸ் பண்ணீங்க. நான் இப்போ வந்து என்ன பண்றேன், ரைட் இஃப் எம்டி கொடுத்துறேன் அண்ட் தென் ஜஸ்ட் கிளிக் ஆன் கிரியேட் டேபிள். இப்போ வந்து உங்களுக்கு வெப்வே மூலமா என்னால டேபிள் கிரியேட் பண்ண முடியும். நாவ் ஜாப் இஸ் கிரியேட்டட். கோ டு ஜாப் போயிடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாயி இன்ஃபோன்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. The data set is customer data, sorry, COSUMR data and then this is a table. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியுதா, காலம் நேம்ஸ் பார்க்க முடியுதா பாருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டிடிஎம் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாம் பார்க்க முடியுது. நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே ப்ரிவியூ பார்த்துக்கலாம், டேட்டா ப்ரிவியூ பார்த்துக்கலாம், இல்லை கொரி பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, this is a data ஸ்டூடெண்ட் டேபிள். புரியுதா? ஒரு பார்க்கே ஃபைல்ல வந்து டேட்டாவை உங்களால் லோட் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு கொரியா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதில் போயிட்டு கொரின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னன்னா கொரி ஜெனரேட் ஆகிடும். ஆயிட்டா? இதில் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா காலம்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிவ் ஆஸ்டிக்ஸ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ரன் இட். தட்ஸ் இட். ஜஸ்ட் லிமிட் பண்ணுங்க. எப்பவுமே கிளவுட் ரன் பண்ணும்போது லிமிட் கொடுங்க. ஏன் தெரியுமா? இல்லைன்னா எல்லா ரோஸும் கொண்டு வரும், காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஓகேங்களா? திஸ் இஸ் த query results you have seen. Okay, ID ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஜெண்டர், எதுவும் ஜெண்டர் லோட் ஆகல போல இருக்கு. இப்போ எதுவும் டேட்டா இல்லை எனக்கு ஜெண்டர்ல. ஓகே, and then birth date, salary, and then title, comments. Okay, this is how you have to load the data in WebUI using Apache Parquet file format. Okay, I am going to close the session right now. Now I want to show the performance between the CSV file and Apache Parquet file. Okay, in CSV file, the file size stored in Amazon S3 bucket is 1 TB. If I start querying using BigQuery, it takes around 236 seconds. But data scanned is around 1.15 TB. It has to scan all the data as well as header information. That's why it took 1.1 TB. The cost for is $5.75. The same file I took for stored in the Apache Parquet file format. For storing this 1 TB file, I need only 130 GB because I'm using some compression mechanism, encoding mechanism. That's why for storing the 1 TB file, I took only 130 GB in the Parquet file format. The query time is 6.78 seconds. When compared to CSV file, it took only 6.78 seconds. And then data scanned is 2.51 GB alone. When compared to CSV file, the data scanning is very less. And then the cost also $0.01. If we talk about savings, 87% less when using Parquet. And then query runtime is 34 times faster than the CSV files. And then data scan is 99% less data scan in Parquet. And then total savings will be 99.1 savings. When compared to CSV file, we have this many advantage. Apache Parquet is the columnar storage and it's having the encoding mechanism as well as encryption technique as well. Okay, you can use various encoding like a bit encoding as well as run length encoding, and then dictionary encoding can use as per your requirements. And then we can use various compression techniques like snappy compression, lasso compression, gun zip compression. You can use as per your use case. I'm going to stop the session right now.